ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். உன்னில் தொலைந்த நடி கதையோட 10வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அறைக்குள் நுழைந்தவன் கோபத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க அவளை பார்க்க வேண்டும் என அவன் மனதில் ஏதோ ஒரு உணர்வு அவனை பாடாய்படுத்தியது. அதற்கு காரணம் அவனுக்கே தெரியவில்லை. அவளின் அருகிலேயே இருக்க வேண்டும் போல் அவன் ஆழ்வனது அவனை நச்சரித்து கொண்டிருந்தது. இங்கே இனியன் கீர்த்தனாவை அழைத்து கொண்டு சென்று அவளது அறையில் விட்டபின், இனியன் எனக்கொரு ஹெல்ப் வேணுமே, பண்ண முடியுமா? கட்டிலில் அமர்ந்தவள் இனியனிடம் பாவமாய் கேட்டாள். என்ன கீர்த்தி, ஹெல்ப் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிற, என்னன்னு சொல்லு. நான் செய்யாம வேறு யார் செய்கிறது? அங்கிருந்த சோபாவில் அமர்ந்தவன் கீர்த்தியை உற்று பார்த்தான். இல்லை இனியன், எனக்கு வீட்டில் இருக்கவே போர் அடிக்குது. எனக்கு ஏதாச்சும் வேலை பார்த்து தர முடியுமா? அது என்ன, எங்கேயாச்சும் வேலை பார்த்து தாங்கன்னு கேட்குற? நீ இதுக்கு முதல் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை எங்கள் கம்பெனியில், அந்த வேலையவே பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு நீ வெளியே எல்லாம் வேலைக்கு போகணும்? இல்லை, உங்கள் கம்பெனியில் வேணாம், அது சரியாக வராது. சரி கீர்த்தி, எதுக்கு இப்போ நீ திடீர்னு வேலைக்கு போகணுமன்ற? உனக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமா? ஏதாவது தேவை என்றா அண்ணங்கிட்ட என்றவன் அப்படியே தன் பேச்சை நிறுத்தி கொண்டான். உங்கள் அண்ணங்கிட்ட எதுக்கு நான் பணம் கேட்கணும்? என்ன உரிமையில் நான் அவர்கிட்ட பணம் கேட்கறது என்றவள் மிருதுவான ஒரு புன்னகையை சிந்தினாள். பின் கீர்த்தி தொடர்ந்து பேசினாள். நான் அதுக்குன்னு சொல்லலை, எனக்கு சிலவுன்னு எதுவும் இல்லை. அப்படியும் ஏதாவது இருந்தா உங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது நான் வாங்கிப்பேன். உங்கள் அண்ணன் தான் தரணும்னு இல்லை, நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது. அப்பா அம்மா தங்கச்சிக்காகத்தான். அவங்க பாவம் இனியன். தங்கச்சிக்கு இந்த மாதம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா என்ன செய்ய போகிறாரோ என்று நினைத்தா எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அதுக்காகத்தான் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது. வேறு எதுக்காகவும் இல்லை. உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துவதற்காகவும் இல்லை, உங்கள் அண்ணனை அவமானப்படுத்துவதற்காகவும் நான் வேலைக்கு போகணும்னு சொல்லலை. உங்கள் வீட்டில் பணம் வாங்கி எங்கள் வீட்டுக்கு செய்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. சரி கீர்த்தி, எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக உனக்கு நான் ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் நீ அதுக்கு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்கணுமே, அவன் உன்னை வேலைக்கு போக சம்மதிப்பானா என இனியன் கூற, என்ன இனியன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தாலி கட்டின அடுத்த நிமிஷமே என்ன பிடிக்கலன்னு சொல்லி அவர் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டவர்கிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? நான் அதுக்கு சொல்லலை கீர்த்தி. நீ வேலைக்கு போன பிறகு அவன் வேண்டாம்னு சொல்லிட்டா என இனியன் வினவன். உங்கள் அண்ணன் நான் அவரை அடித்ததுக்கு என்னை திரும்பி 1000 பேர் முன்ன வச்சு அடிச்சிருந்தா கூட நான் இந்தளவு உங்கள் அண்ணனை வெறுத்திருக்க மாட்டேன். அவர் செய்த வேலையால் நான் மட்டும் அசிங்கப்படலை, என் குடும்பமே தான் அசிங்கப்பட்டு இருக்குது. அவர் கட்டின தாலியை சுமக்கிறது எனக்கு தீராத பாவத்தை சுமக்கிற மாதிரி வலி. இதை கலட்டி போட்டுட்டு எப்படா இங்கிருந்து போவேன்னு இருக்கு. உங்கள் அம்மா அப்பா பாட்டிக்காகத்தான் நான் இங்கே வந்தது. அதுவும் கொஞ்ச நாள் தான். எனக்கு ஒரு சரியான பாதை கிடைச்சா நான் போய்கிட்டே இருப்பேன். இனியனின் முகம் அப்போதே வாடிவிட்டது. தன் அண்ணனால் ஒரு பெண் இந்த அளவில் வேதனைப்படுவதை உண்மையில் அவனால் தங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இந்த இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை இன்னும் 2 காதுகள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தன. சரி கீர்த்தி, நீ இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏதாவது தேவைன்னா என்னைய கூப்பிடு, நான் வர்றேன் என்றவன் அதன் பின் அவளுடன் பேசும் தைரியம் இல்லாததால் அங்கிருந்து சென்று விட்டான். இரவு உணவை உண்ண எல்லோரும் டைனிங் டேபிளில் இருந்தனர். இனியா, அம்மா அண்ணி எங்கம்மா? அந்த பொண்ணுக்கு காலில் சுடு தண்ணி கொட்டி அந்த பொண்ணால் நடக்க முடியல. அதனால் நீங்கள் சாப்பிடுங்க, நான் அவளுக்கு அவள் ரூமுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துடுறேன். சரிம்மா, அப்போ அண்ணங்கம்மா என இனியா வினவ
அவனுக்கு பசி இல்லையா, சாப்பாடு வேணான்னுட்டான். ஒரு மாதிரி இருக்கிற, எப்பவுமே ஏதாவது பேசி சிரிச்சிட்டு இருப்ப, இன்னைக்கு அமைதியா இருக்கிற என இனியா தன் அண்ணன் இனியனிடம் கேட்க, நான் இருக்கட்டும், அண்ணியோட தங்கச்சி தாரணி உன் காலேஜ்லையா படிக்குது? ஆமா அண்ணா, எதுக்கு கேட்குற என இனியா வினவ, சும்மா தான் கேட்டேன். சரி, நான் உன்னைய நாளைக்கு காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டு போய் போன் நோண்டாம தூங்கு என்று விட்டு எல்லோரும் தங்களின் அன்றைய நாள் நிகழ்வுகளை பற்றி பேசி சிரித்தவாறு தங்கள் இரவு உணவினை முடித்தனர். வைரவி இரவு உணவினை எடுத்துக்கொண்டு போய் கீர்த்திக்கு கொடுத்திருந்தார். இங்கே சங்கவியின் வீட்டில் வேதாச்சலம், சங்கிம்மா இங்கே கொஞ்சம் வாம்மா என அழைத்தவர் சங்கவி வந்தவுடன், இந்தாம்மா இதில் பத்திரிகை எல்லாம் இருக்கு, இன்னைக்கு தான் அச்சடிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். இதை உங்கள் அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு நாளைக்கே உனக்கு தேவையானவங்களுக்கு கொடுத்துடு என ஒரு கட்டு பத்திரிகையை சங்கவியின் கையில் வைத்திருந்தார். சங்கவியின் முகம் கலை இழந்து போய் சிவந்த கண்களுடன் இருந்ததைக் கண்டு, என்னாச்சும்மா, ஏன் டல்லா இருக்க? இல்லைப்பா, ஆஃபீஸில் நான் முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. நீங்கள் ஆஃபீஸ் போக வேணான்னு வேற சொல்லிட்டீங்களா? அதுதான் வீட்டில் இருந்தே பார்த்து அதை எம்டிக்கு மெயில் அனுப்பிட்டு இருந்தேன். சிஸ்டத்தை ரொம்ப நேரம் பார்த்ததால கண் அப்படி இருக்கு, மற்றும்படி ஒன்றும் இல்லைப்பா என கூறியவளிடம் வேதாச்சலம், இங்கே பாரம்மா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக போகிறது இல்லை. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளையிலிருந்து கல்யாண பொண்ணா ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு. கல்யாணத்தன்னைக்கு உன் முகம் இப்படி இருந்தா பார்க்குறவங்க என்னத்தான் குற்றம் சொல்லுவாங்க. அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, நாளைக்கு 4 பேர் ஏதாச்சும் குறை சொல்கிற மாதிரி இருந்துடாத. இப்போ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு கொஞ்சம் என கூறி அனுப்பியவர் தன் அடியாள் ஒருவனுக்கு அழைப்பி எடுத்து, கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரு 4 பேரை என் வீட்டை சுற்றி காவலுக்கு போடணும். சம்மந்தியிடம் பெரிய இடம், இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் சொன்னவன் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். தன் மகள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் வேதாச்சலத்தை மலை போல் நம்பியிருக்கின்றாள் சங்கவி. அவள் வெளியே எங்கு போனாலும் காரை ஓட்டுவது வேதாச்சலத்தின் ஆள்தான். தன் தந்தை தன்னை நம்பவில்லை என உள்ளுக்குள் வலி இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள் சங்கவி. அதிகாலை பொழுது அழகாக விடிந்தது. இன்னும் 1 வாரத்தில் சங்கவியின் திருமண திகதி குறிக்கப்பட்டிருந்தது. திருமண பத்திரிகையை நண்பியான கீர்த்தனாவிற்கு கொடுப்பதற்காக சங்கரேஸ்வரன் வீட்டிற்கு வந்திருந்தாள் சங்கவி. இனியன், கௌதம், சங்கரேஸ்வரன், வைரவி என எல்லோருமே தங்கள் மதிய உணவை எடுத்துக்கொண்டிருந்தனர். கீர்த்தி மட்டும் எல்லோரும் சாப்பிட்டு சென்ற பின் தான் வந்து சாப்பிடுவது வழக்கம். அதனால் அவள் அவளது அறையில் இருந்தாள். சங்கவி உள்ளே நுழைந்ததும் வாம்மா என உணவு பரிமாறிக்கொண்டிருந்த வைரவி வந்து சங்கவியை உள்ளே அழைத்தவர், வந்து சாப்பிடுமா என கூறவும், இல்லாண்டி நான் வீட்டு சாப்பிட்டுட்டேன், என்னோட திருமணத்துக்கு உங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னு தான் வந்தேன் என்றவள், கீர்த்தி எங்க ஆண்டி என வினவ, மேலே தான் கீர்த்தி இருக்கா, நீ போய் பேசிட்டு வா என சங்கவியை அவள் அறைக்கு அனுப்பி வைத்தார். சாப்பிட்டு கொண்டிருந்தவன் முகத்தில் இப்போது கடுகு போட்டால் வெடித்து விடும் போல் இருந்தது. கண்கள் இரண்டுமே சிவந்து சொல்ல முடியாத வலி அவனுள். அதற்கு பின் சாப்பிட முடியுமா அவனால்? தட்டில் கை கழுவி கொண்டவன் எழுந்து அலுவலகம் சென்று விட்டான். கீர்த்தியோ, என்னடியாச்சு உனக்கும் இனிய சாருக்கும், என்ன வேணாம்னு சொல்லிட்டாரா என சங்கவியிடம் கீர்த்தி வினவ, ப்ளீஸ் கீர்த்தி, அதை பற்றி எதுவுமே என்னோட பேசாத, உனக்கு தெரியும் இல்லை, எனக்கு என் அப்பா தான் உலகம், அவர் வார்த்தையை மீறி என்னால் இனியனை கல்யாணம் செஞ்சுக்கவோ அவர் கூட வாழவோ முடியாது, சரி நான் கிளம்புறேன் என்றவள் கண்களில் ஏனோ கண்ணீர் கசிந்திருந்தது. என்னதான் தன் தந்தை சொல்வதற்காக இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாலும் அவள் மனதை மொத்தமாய் ஆட்கொண்டிருந்தான் இனியன். கீழே இறங்கியவுடன் அவளை அறியாமலே அவள் கண்கள் தேடியது முழுக்க இனியனைத்தான். ஆனால் அவன் அங்கு இல்லை. கீர்த்தியை பார்த்து பேசியவள் கீழே வந்து வீட்டில் இருந்த அனைவரையும்
தனது திருமணத்திற்கு வரும்படி அழைத்துவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற்று சென்றிருந்தாள். ஆனால் அவளுக்கு தன் காதலை விட என்னை இத்தனை வருடமாய் வளர்த்தவர்தான் முக்கியமாய் இருந்தது. அவர் மீது உள்ள பாசமே மேலாயிருந்தது. என்னதான் துருதுருவென இருந்தாலும் தன் தந்தைக்காக எதையும் செய்வாள். ஆனால் அவள் தந்தையோ அவளுக்கு பிடித்ததை விட்டுவிட்டு அவர் சுயநலத்திற்காக இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இத்தனைக்கும் அவள் அவனை விரும்புவதும் இனியன் மீது இவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருப்பதும் அவள் தந்தைக்கு தெரிந்த விடயம். அடுத்ததாக பத்திரிகை வைக்க சென்ற இடம் இனியனின் அலுவலகம். அங்கிருந்த அனைவருக்குமே பத்திரிகையை கொடுத்தவள் அடுத்ததாக கொடுக்க வேண்டிய இடம் இனியன். அவன் அறை வாசல் அருகே நின்று கொண்டிருந்தாள். எவ்வளவு நேரம்தான் இங்கேயே நிற்ப, உள்ள போய் கொடுடி என அங்கு வேலை பார்க்கும் சக பெண் கூறிவிட்டு இனியனிடம் ஒரு கோப்பை கொடுக்கவென உள்ளே செல்ல அவளுடனே சேர்ந்து உள்ளே சென்றாள் சங்கவி. அவனை பார்த்ததும் அவள் மனம் இப்போது படும் பாட்டை வார்த்தைகளில் அடக்கிவிட முடியாது. மனக்குள் சொல்ல முடியாத 1000 வலிகள் இருந்தாலும் சில சமயங்களில் நம் கண்ணீர் சொல்லிவிடும் அந்த வலிகளை. அப்படித்தான் என்று சங்கவியின் நிலையும். அவளிடம் வார்த்தைகள் எதுவும் இல்லை, மாறாக கண்களில் கண்ணீர் தான் லேசாய் கசிந்தது. அவனை பார்த்ததும் தான் அழுதுவிடக்கூடாது என உறுதியாய் வந்தவள் தன் கண்ணீரை மறைத்து தனக்குள் இழுத்து கொண்டாள். ஆனால் இனியன் இப்போது ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொண்டான். அவனின் முடிவில் அவன் வெற்றி பெறுவானா? சங்கவியை தன்னவளாக்கிக் கொள்வானா? சங்கவியுடன் வந்த பெண்ணை வெளியே அனுப்பியவன், சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க என கேட்டபடியே எழுந்து சங்கவியின் அருகில் சென்று அந்த மேசையின் விளிம்பில் சாய்ந்தபடி அவன் மார்பின் குறுக்கே தன் கைகளை கட்டியபடி நின்றிருந்தான். தன் தந்தையை ஒரு நிமிடம் நினைத்தவள் தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டு தன் கையில் இருந்த பத்திரிகையை எடுத்து அவன் முன் நீட்டினாள். அங்க வை என மேசையை காட்டியவன், நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பத்திரிகை எல்லாம் அடிக்கிறீங்க என அவளை கண்ணசைக்காமல் பார்த்த வண்ணம் இருந்தான். அதெல்லாம் நடக்கும் சார், உங்களால் வர முடிஞ்சா வாங்க, வரவில்லைன்றா கூட பரவாயில்லை என்றவள் திரும்பி செல்ல முயல கொடி போன்ற அவள் இடையை தன் ஒரு கைக்குள் அடக்கி அவளை தன்வசம் இழுத்தவன், என்ன சொன்ன, திரும்ப சொல்லு. அவளிடமிருந்து வார்த்தைகள் வந்தால் தானே. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் கழுத்தில் தாலி கட்டுறது நான் தான். எதுக்கு நீ இவ்வளோ தூரம் பத்திரிகையெல்லாம் அடித்து வேஸ்ட் பண்ணுற? இப்போது உண்மையில் சங்கவிக்கு கோபம்தான் வந்தது. வேண்டாம் என்று தானே விலகி சென்றாள். இனியனை முறைத்து பார்த்தவள், இங்கே பாருங்க, என்னோட முழு சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறது சரியில்லை என கூறி விலக நினைத்தவளை, சரி எங்க என்னை பிடிக்கலன்னு நீ இப்போ சொல்லு பார்க்கலாம் என கூறி அவன் பிடியிலிருந்து அவளை விலக்கினான். அவன் விலக்கியும் அவள் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களைத்தான் பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவோட நம்பிக்கையை உடைச்சிட்டு உங்கள் கூட எனக்கு வர இயலாது. ப்ளீஸ் என்னை இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க என அழுது கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் விட்டு சென்ற அந்த வாசம் அவனின் அறை முழுதும் இருக்க அவனை பிடித்து போய் இந்தளவில் துடித்து நிற்பவளை தவிக்க விடுவதை நினைத்து அவன் கண்கள் தானாய் கசிந்தது. மட்டும்தான் கண்ணீர் சொந்தமா என்ன, ஆண்களுக்கும் அழத்தெரியும் என்பது உண்மையானது. இங்கே இப்படி இருக்க சென்னையிலிருந்து வந்திருந்தனர் சாரதா, விஜயராகவன், அகில், சாதனா. வந்தவர்களை வரவேற்று அமர வைத்து பேசிக்கொண்டிருக்கையில் எல்லோருக்கும் காஃபி எடுத்து வந்தால் கீர்த்தனா. இன்னும் இவளை இங்கேயே வச்சிருக்காங்க கௌதம் என கூறிய சாரதா கீர்த்தனாவை தலை முதல் கால் வரை ஒரு திமிரான பார்வை பார்க்க, கீர்த்தனா தான் பாவம் அடிபட்ட பாம்பை போல் கூனி குறுகி நின்று கொண்டாள். அவ என்னோட மருமகள் சாரதா, நீ இப்படி பேசுறது நல்லா இல்லை. பேசிட்டு இருங்க, நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன், இருந்து சாப்பிடத்தான் போகணும் என கூறி இளமுயன்ற வைரவியை, ஏன் அண்ணி, அதுதான் உங்கள் மருமகள் இருக்காளே, அவளை சமையலை பார்க்க சொல்லுங்க, நாங்கள் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறோம் என்றவள், நாங்கள் எந்த ரூமில் தங்க அண்ணி என வினவ,
ஆதியோட ரூமுக்கு பக்கத்துல ஒரு அறை இருக்கு, அங்க தங்கிக்கோங்க என கூறிவிட்டு இளமுயல, என்ன நீ வயசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு அறை எப்படி போதும் என பேசிக்கொண்டிருக்கையிலே அங்கு வந்தான் கௌதம். கௌதமை கண்டதும் சாதனா ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு, உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணினேன் தெரியுமா, எப்போ சென்னைக்கு வர்றீங்க என கேட்க, அவன் எங்கே அவளை பார்த்தது. அவன் பார்வை முழுதும் கீர்த்தியின் மேல்தான் இருந்தது. அவள் என்ன நினைப்பாளோ என்ற சிந்தனையில் நின்றவனை கலைத்தார் வைரவி. வா கௌதம், காஃபி எடுத்துட்டு வரவா என கேட்க, இல்லம்மா வேணாம் என்றவன் சாதனாவின் கரங்களை விலத்தி விட்டு அங்கிருந்து சோபாவில் அமர்ந்து கொண்டான். அப்போது சங்கரேஸ்வரன், இனியன் எல்லோரும் வந்திருந்தனர். என்ன என்பதைப் போல் கண்ணாலேயே தன் மனைவியை கேட்டபடி வந்தார் சங்கரேஸ்வரன். வைரவி, அது இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு ரூம் இருக்கு, விருந்தாளிகளுக்குன்னு 2 ரூம் இருக்கு, அதுக்கு இப்போ என்ன பிரச்சனை சங்கரேஸ்வரன் கேட்க, ஒரு ரூம்ல நம்ம கீர்த்தி தங்கி இருக்கா, இன்னும் இருக்கிறது ஒன்று தான், அதுதான் சாரதா பத்தாது என்றா. ஒரு நிமிடம் யோசித்த சங்கரேஸ்வரன், சரிம்மா இப்போ என்ன, மேலே இருக்கிற அந்த ஒரு ரூம்ல அகிலும் மாப்பிள்ளையும் தங்கி கட்டும், உங்கூட சாரதாவும் சாதனாவும் தங்கி கட்டும், நான் இங்கே சோபாவில் படுத்துக்கிறேன். நீங்கள் எதுக்குன்னு சோபாவில் படுத்துக்கணும், அந்த கீர்த்தி பொண்ணு தங்கி இருக்கிற ரூம் இருக்கே, அந்த பொண்ணை பேசாமல் சோபாவில் வந்து படுக்க சொல்லுங்க. குருவி கூடு மாதிரி வீட்டில் இருந்தவ தானே, அவளுக்கு இந்த சோபாவே போதும் என பேசிக்கொண்டே போக சங்கரேஸ்வரனுக்கு கோபம் தலைக்கேறியது. இருந்தும் சாரதாவை எதுவும் கூற முடியாமல் எழுந்து உள்ளே சென்று விட்டார். சங்கரேஸ்வரன் இனியன் வைரவியை தவிர இங்கே இன்னொருத்தனும் கோபக்குழம்பாய் கொதித்து கொண்டு நின்றிருந்தான். என்னத்தை பேசுறீங்க, உங்களுக்கு என்ன, இப்போ ரூம் தானே வேணும், நான் சோபாவில் தூங்கிக்கிறேன், கீர்த்தி என்னோட ரூமில் தங்கிக்க என்று விட்டு கோபமாய் சென்று விட்டான் இனியன். சாரதா ஒரு திட்டத்தோடு தான் இங்கு வந்திருந்தார். அது என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.